ஏட்டி உமா என்ன நீ பாட்டுக்கு 1 மணிக்கு வர சொன்னா 2 மணி 2:30க்கு வந்துட்டு இருக்க. எப்போ போய் துணி எடுத்து எப்போ வீட்டுக்கு போகிறது? எங்கள் வீட்லேயே மாமியார் கிளவி அந்த கத்திட்டு இருக்கு. 4 மணி வந்துச்சு உன்னை எங்கன்னு கேட்டதுக்கு ஏதோ வீட்டில் அடிதடி சண்டை மாதிரி சவுண்டு கேட்குது, ஆளக்கானா எனக்கெல்லாம் தெரியாதுன்ட்டு கையை விரிச்சிருச்சு 4 மணி. ஏன் 4 மணி போய் விசாரிக்க வேண்டியதானேன்னு சொன்னதுக்கு எனக்கெல்லாம் தெரியாதுன்ட்டு இருக்குது. அதான் சரி நானும் இப்போ பிறப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் உன்னை கூப்பிட்றதுக்கு. எதுக்கிட்ட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எப்போ உன்னை பிறப்பிட சொன்னது? இவ்வளோ நேரம் செண்டாடி வருவேன்? இல்லை சின்ன பொண்ணு, நானும் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தேன், போயும் கேட்டேன். அந்த ஆள் தர மாட்டேன்ட்டான். அதனால தான் கொஞ்சம் சத்தி கத்தி சண்டை போட வேண்டியதாகி போச்சு பார்த்துக்க. இப்போண்ட வைக்க போர் வந்தாளா, நீ ஏன் சின்ன பொண்ணு அப்புறம் உங்கள் கும்பலுவெல்லாம் துணி எடுக்க போறீங்களான்னு கேட்டா. ஆமான்னு சொன்னனா, அவள் தான் அப்புறம் வரவும் என் வீட்டுக்காருக்கு அவன் முன்னாடி காசுலாம் சொன்னால் ப்ரெஸ்டீஜ் குறைஞ்சி போயிடுமில்ல. அதனால காடை கொடுத்து வேணுங்கிற காசில் வேணுங்கிற பொருளை எடுத்துக்கவுமான்னு கொடுத்தான். அந்த ஆளை இதுதான் நல்லா போடுன்னு வாங்கிட்டு ஓடியான்ட்டேன். அந்த ஆள் வீட்டில் கிடக்கு. அதான் சின்ன பொண்ணு, இன்னொரு விஷயம் தெரியுமா சின்ன பொண்ணு? அந்த வைக்க போற இருக்கா பார்த்தியா, அதான் சாக்குன்னு இவ எல்லாரும் சேர்ந்து தானே போறாவ. நீ என் கூட வாரியா செல்வா, ஒரு உதவி பண்ணு, என் வீட்டுக்காரு வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்றா. அவளுக்கு என்ன உமா உதவி வேணுமா? அது உன் வீட்டுக்காரர்கிட்ட எங்கே போகணுமா அவளுக்கு? அவளும் துணி கடைக்கு போறாளாம் சின்ன பொண்ணு. கேட்டதுக்கு அப்படித்தான் சொன்னா. உமா சின்ன பொண்ணு எல்லாரும் ஒன்னா ஒரே காரில் போவாவ, நான் எப்படி செல்வா போக முடியும், பச்சை பிள்ளைய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா பார்த்துக்க. இவியலும் சரின்னு கிளம்பியாவ. அந்த ஆளை நீ போனா கை காலம் முறிச்சு போட்டுவனாக்குன்னு சொல்லி மிரட்டி வச்சுட்டு வந்திருக்கேன் சின்ன பொண்ணு. இல்லைன்னா பறந்துருப்பா இந்நேரம் தொப்பி மண்டையன். அப்படியே உமா பாவம் தான் பார்த்துக்கவும் பாடலாம். ஆனால் ஏன் உன் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அவள் கூப்பிட்டா உடனே போகணும்னு நினைப்பாரு. சரி, அப்படி அவருக்கு போக ஆசையாக இருந்தால் நம்ம கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸையும் நீ எடுத்திருப்பல்ல. எதுக்கு அவரை விட்டுட்டு வந்த? கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஒரு வேளை நீ போனதுக்கப்புறம், நீ இப்படி வந்ததுக்கப்புறம் அப்படியே வைக்க போகிற கூட ஓடி போயிட்டாருன்னா என்ன செய்வ? சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் பேசாத சின்ன பொண்ணு, ஓடி போயிடுவாருன்னு இதெல்லாம் என்ன பேச்சு? அதை சொல்லலட்டி உமா. ஓடி போயிடுவாருன்னா கடைக்கு போயிடுவாருன்னு சொல்கிறேன். உனக்கு தெரியாமல் அவர் பாட்டுக்கு அவளை கூப்பிட்டுட்டு கடைக்கு போனாருன்னா என்ன செய்வ? அதுக்காக சொன்னேன். இவ ஒரு கிறுக்கி, எல்லாத்துக்கும் ஷாக்காகிட்டே இருப்பா. ஓ அப்படி சொன்னியோ? போமாண்டான் சின்ன பொண்ணு, சொல்லி தான் விட்டுட்டு வந்திருக்கேன். 1000 தான் இருந்தாலும் என் புருஷன் நான் சொல்கிறத தான் கேட்பாரு. நான் சொல்லாமல் எங்கேயும் போமாண்டாரு சின்ன பொண்ணு. நீ எதுவும் நினைக்காத, அதெல்லாம் அந்த மனுஷன் போமாண்டாரு. நான் சொல்லி தான் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் வந்துடுவாங்கன்னு சொன்னேன். சரிம்மா நீ போயிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவர் 6 மணிக்கெல்லாம் திரும்பி வர சொல்லியிருக்காரு சின்ன பொண்ணு. 6 மணி ஆனால் என் கையால் ஒரு கப்பு காப்பி குடித்தாதான் அந்த மனுஷனுக்கு நிம்மதியாக இருக்கும் பார்த்துக்க. அதனால சீக்கிரம் 6 மணிக்கு வந்துருக்குமான்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி போவார் சொல்லு? இவ்வளோ சீக்கிரம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன்னு தெரிஞ்சுமா அவர் வெளியே போவார்? அதெல்லாம் போக மாட்டார். அவர் போக மாட்டேன்னு தான் சின்ன பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்காரு. எம்மா, அந்த அண்ணன் இப்படி இருக்கும் போதே நீ இப்படி சப்போர்ட் பண்ணுறியே. கொஞ்சம் நல்லவராக இருந்தால் உன்னையெல்லாம் கையில் பிடிக்க முடியாது தெரியுமா? சரி என்னமோ, வா போவோம். ஆமாம், மகள் எங்க? அவளைக்கானா நீ மட்டும் வந்திருக்க? அவளை கூப்பிட்டேன் சின்ன பொண்ணு, வீட்டு வாசலில் உட்காந்துட்டு வர மாட்டேங்க. அதான் வண்டி எடுத்துக்கிட்டு வரும்போது மரியாதையை வண்டியில் ஏறி வந்துட்டு, இல்லை தீபாவளிக்கு துணி எடுத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வந்துடுவா. நம்ம என் வீட்டு வழியாக தானே போவோம். போகும்போது அவளையும் சேர்த்து தூக்கிட்டு போகலாம். வாரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால வா சின்ன பொண்ணு போவோம். அப்படியா? இருந்தாலும் வரும்போதே பிள்ளையே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் கையோட. இப்போ வேற எங்கிட்டாச்சும் ஓடுறேன் ஆடுறேன்னு விளையாடுறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி இருந்துச்சுன்னா எப்படி போய் தேடிட்டா தெரியவா? அறிவு கட்டவளே. சரி வா, நம்ம கிளம்பி போகலாம். உனக்கு ஒருத்திக்கு தான் வெயிட்டிங்கு. 50 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க போல். சொர்ணாக்காவுக்கு ஃபோன் போட்டு கேட்க சொன்னேன். இன்னும் என்ன ஏதுன்னு ஒன்றும் விளக்கம் கிடைக்கல. சரி வா, நம்ம போவோம். சரி சின்ன பொண்ணு போவோம். இழுவ இழுத்துக்கிட்டே இருக்காத இழுவ, வா. இவளுக்கு என்ன தெரியும் என் புருஷனை பத்தி? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியாலே. இனிமே வீட்டில் நடக்கிற ஒரு விஷயமும் இவகிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா
இப்படித்தான் இலக்காரமா நினைப்பாளுவ போல. இனிமே வீட்டுல நடக்கிற எதை பத்தியும் இவகிட்ட சொல்லக்கூடாது, முக்கியமா என் புருஷனை பத்தி. ஆனா அந்த ஆளு நடந்துக்கிறதும் அப்படித்தானே இருக்கு. 4 பேர் பேசுற மாதிரி. நானே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் இந்த சின்ன பொண்ணு கண்ணில் படுற மாதிரி தான் அந்த ஆளு அந்த வைக்க போரோட சுத்திக்கிட்டே திரியான். நான் என்னத்தை சொன்னாலும் காதில் வாங்கவும் மாட்டான். எப்படி நான் இவனெல்லாம் வச்சு சமாளிக்க போறனோ தெரியல. சரி, ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதுக்கு அந்த நமத்து போனவனை பத்தி யோசிக்கணும்? நம்ம நிம்மதியா போய் நமக்கான துணியெல்லாம் எடுத்துட்டு வருவோம். காடை தான் கையில கொடுத்துட்டான்ல, 10,000மோ 20,000மோ வேணுங்கிறத செலவு பண்ணுன்னு சொல்லி கொடுக்கா வைக்க போற முன்னாடி. இன்னைக்கு 20,000த்துக்கு குறைஞ்சி எந்த துணியும் வாங்க மாட்டேனே. பார்ப்போம், இவன் மட்டும் ஏதாச்சும் வாய் விடட்டும், அப்புறம் தானே இருக்கு இவனுக்கு. அது இதுன்னு ஏதாச்சும் அவன் குறை சொல்லட்டுமே, அவ்வளோதான். இன்னைக்கு சாமி ஆடிட மாட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு எப்படியாச்சு எல்லாருக்கும் துணி எடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு ஒரு 20,000த்தையும் கரைச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும். சின்னப்படி, ஏமா இவ்வளோ நேரம்? எல்லாரும் போய் கார்ல ஏறி உட்காந்தாச்சு, வா போலாம். அப்படியாக்கா, நான் காரை கவனிக்கவே இல்லை பார்த்துக்கங்க. சரி சரி வாங்க போவோம். இந்த உமா கிறுக்கியை கூப்பிட போனேன்னா வழியிலே வந்தா, சரின்னு அப்படியே அவட்ட நின்று பேசிட்டு வந்தேன் பார்த்துக்கங்க. சரி வாங்க போவோம். எக்க, நான் தான் லேட்டோ? எல்லாரும் வந்துட்டாவளா? சொன்னாக்கா வந்தாவளா? அவளை வந்துட்டாமா, வந்து அந்த காரில் தான் உட்காந்துருக்கா. சரி சரி வாங்க, நான் கதவை போட்டுட்டு வெளியே போகணும். சரிக்கா. சின்ன பொண்ணு வா, நம்ம போவோம். அந்த அக்கா கதவை பூட்டிட்டு வருவாவ. சரி உமா, வா போவோம். ஒரு இடத்துக்கு போகணும்னா இவளெல்லாம் அடிச்சு பத்தி போகணும்னா எம்மா. காமாட்சி அக்கா, எப்போவும் நம்ம எடுப்போமே அந்த கடையில் தானே கொண்டு போய் நிப்பாட்டணும். ஆமாம்மா, எப்போ நம்ம எடுக்கிற கடையிலே நிப்பாட்டு, அங்கே தான் போய் நல்லா இருக்கும். நம்ம பேசாமல் அங்கேயே எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். பிள்ளைகளா, என்ன இப்படி வர்றீங்க அமைதியா? ஒரு பாட்டு கூத்து டான்ஸ் எதுவுமே இல்லாமல் இம்புட்டு அமைதியாவா வர்றது? அது ஒருத்தர் மூஞ்சிலே ஈயாடலை, ஒரு சிரிப்பையும் காணா. நம்ம 4 முடியை பார்த்தீங்களா, இகின்னு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் சிரிச்சிட்டு வாங்கலாம். இப்படி வந்தால் எப்படியா எங்களுக்கு கூட்டிகிட்டு போக தோணும்? ஒரு துணி கடைக்கு போகிற மாதிரியே வர அழுவ, ஏதோ மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு வர அழுவ, பிடிக்காத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஒழுங்காக சிரிச்சிட்டு வாங்க, இல்லைன்னா அம்புட்டி வைத்து இறக்கி விட்டு போயிடுவேன். சரி தேய், அதான் நாங்கள் சிரிச்சிட்டு தான் இருக்கோம். உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியலையே என்னமோ. காமாட்சியக்கா, வண்டியை நிப்பாட்ட போகிறேன், எல்லாரும் இறங்கிக்கிறீங்களா? சரிம்மா சின்ன பொண்ணு, நீ ஓரமாக வண்டியை நிப்பாட்டி எல்லாரும் இறங்கிடுறோம். சரிக்கா, பிள்ளைகள் அவளுக்கு தேவையானதை போய் எடுக்கட்டும். வாங்க, நம்ம போய் சேலை எடுத்துகிட்டு வரலாம். ஆமாம் சின்ன பொண்ணு, இந்த தடவை கொஞ்சம் நல்ல சேலை எடுக்கணும் பார்த்துக்க. வட்ட எடுக்கிற சேலையெல்லாம் கொஞ்சம் காசு கம்மியாக போட்டு வாங்குவோன்னு வாங்கி கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அதனால் காசை கொஞ்சம் கூட போட்டு நல்ல சேலையாக தான் வாங்கணும். சின்ன பொண்ணு, நான் நல்ல டபுள் ஷேட் உள்ள சேலையா, நல்ல பட்டு சேலையாக பார்த்து வாங்க போகிறேன் சின்ன பொண்ணு. காசு இருக்கானாலும் முடி, சும்மா பட்டு சேலை வாங்குறேன் கொட்டு சேலை வாங்குறேன்னு என்னத்தனாலும் வாங்கிட்டு கடைசியில் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி தொலைஞ்சிடாதீங்க. காசு இருக்கா? காசு இருந்தால் என்னத்தை வேணாலும் எடுத்துக்கங்க, எங்களுக்கு கவலையே கிடையாது. சும்மா காசு இல்லாமல் வந்துக்கிட்டு இதை எடுக்க போகிறேன் அதை எடுக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். என்ன சின்ன பொண்ணு நீ, அக்கா காண்டி ஒரு தடவை பில்லு கட்ட மாட்டியா? அப்படியே நம்ம பழகிருக்கோம். அப்படி தான் நம்ம பழகிருக்கோம். இந்த கடையிலேருந்து வெளியே போகிற வரைக்கும் நீங்கள் யாரோ நான் யாரோ. சரி போங்க, ஆளாளுக்கு வாயை பார்த்து நிற்காம அவங்கவுங்களுக்கான துணியை போய் எடுங்க போங்க. இப்படியே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சின்ன பிள்ளைகள் போய் அதுங்களுக்கு தேவையானதை போய் எடுக்கட்டும், நம்மளாம் போய் சேலை எடுப்போம். சேலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சின்ன பிள்ளைகளுக்கான துணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் சரி, என் மக ஜில்லுங்க, அவளை மட்டும் ஆளையே காணா. ஐயா அத்தே, அவள் பின்சீட்டில் கிடந்து தூங்கிட்டு இருந்தாளா, அப்படியே மறந்துட்டு வந்துட்டோம் போல. ஒருத்தருக்கும் என் பிள்ளைய நினச்ச அக்கறையில் என்ன, எல்லாரையும் அள்ளி போட்டு ஒரு காலில் கூட்டிகிட்டு வந்துருக்கு. ஆனால் ஒருத்தரையும் என் பிள்ளைய கவனிக்கல. இருங்க, நான் போய் ஜில்லை தூக்கிட்டு வரேன். எத்தே நீங்கள் இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். அப்படியாம்மா வித்தியா, சீக்கிரம் போய் கூட்டிகிட்டு வாம்மா. பிள்ளை கண்ணு முடிச்சானா யார் எங்கே இருக்கோம் என்ன ஏதுன்னு அழுக ஆரம்பிச்சிருவா. சரி தே, இருங்க கூட்டிகிட்டு வரேன். பாத்தியாபு மாதிரி இவன் மட்டும் நல்ல வேஷம் போட்டுருவா எல்லார்கிட்டையும். இல்லை சத்யாக்க, உண்மையிலேயே வித்தியா பாவம், நல்ல பிள்ளைதான். என்ன நல்ல பிள்ளையா? சரி வா, நான் தடவை லெஹங்கா எடுக்கலாம்னு இருக்கேன், போய் டிசைன்லாம் பார்த்துட்டு வரலாம். இருங்கக்கா, வித்தியா வரட்டும். சரி அவளும் வரட்டும், போவோம்.